வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஓகே, லாஸ்ட் ஸ்டுடியோ டிஸ்கஷன். ஓகே, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவான தானே, பொறுமை கேட்டுக்குங்க. ஃபேமிலி அப்படின்றது நமக்கு நெருக்கமான ஒரு டீமு. அந்த டீமு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அடுத்த படிநிலையில் தோது பார்க்குறன்றது தான் தோதாகும். ஓகே, அதனால் ஒரு சில பேருக்கு ஃபேமிலி அப்படின்றது தோதாகும், ஒரு சில பேருக்கு ஃபேமிலி தோதாகாது, ஒரு சில பேருக்கு ஃபேமிலி அப்படின்றது தாண்டி ஒரு தனிநிலை வாழ்வியல் இருக்கும், ஒரு சில பேருக்கு துறவரம் அப்படின்ற மாதிரி வாழ்வியல் இருக்கும். ஓகே, சரி, நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்றப்போ, என்னோடய பதத்திலேருந்து நம்ம இயங்குறப்ப தான் நான் முதல்ல ரெடியானா தான் எல்லாருக்கும் ஓரளவு தோது பார்க்குறன்றது தோதாகும். ஓகே, சரி, அந்த வகையில் ஃபேமிலி டிஸ்கஷன். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, என்னுடைய பிரதர் கண்ணன் அவர் ஒரு நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு சிக்கலான ஒரு பொருளாதார நிலையிலான ஒரு வறுமை நிலை ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அப்போ என்ன தீர்வு அப்படின்னா, ஒரு வேளை என்னோடய பிரதர் கண்ணன் ஈஷா ஃபவுண்டேஷன்லேயே வேலை செஞ்சானா அப்படின்னா அவனுக்கு அதிகபட்சம் ஒரு 40,000 சம்பளம் தான் தருவாங்க. அதுக்கும் போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. அதனால் அவன் ஒரு எப்படியாவது ஒரு 3 மந்த்லேருந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு சிசி ப்ளஸ் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி பெங்களூரு, சென்னை போனால் மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் சேல்ரி வந்து 50,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவனுக்கு ஓரளவு சேல்ரி நிறையா கிடைச்சாதான் அவன் கூட்டிகிட்டு வந்த கேரக்டரோட அவன் ஓரளவு காசு செலவு செஞ்சு ஓரளவு தோது பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் ஃபேமிலியும் கேர் செஞ்சுக்கலாம். ஒரு வேளை ஃபவுண்டேஷன்லேயே இருந்து அவன் தோது பார்க்க நினச்சானா இப்போ கிடையாது, இன்னும் எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் சரி அவனால் ஒரு செங்கல் கூட வாங்க முடியாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஆசிரமம் அப்படின்றது ஒரு டொனேஷன் செக்டாரில் இயங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அங்கே போய் சம்பாதிக்கலாம் முடியாது, அங்கே போய் காசு வேணால் செலவு பண்ணலாம், ஓரளவு தோது பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் ரியாலிட்டியாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய வசதி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிலாம் பார்க்குறப்போ அது நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா ஐடி செக்டர்லலாம் நல்ல சம்பளம் இருக்குது. பெங்களூரு, அதுக்கப்புறம் சென்னையில் கூட இருக்குது, அதுக்கப்புறம் மும்பையில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. நல்லா குவாலிஃபைடான அப்ராட் கண்ட்ரீஸ்லேயே நல்ல ஜாப்லாம் இருக்குது. ஓகே, அதுக்கு இப்போலேருந்தே ட்ரைனிங் ஆகணும். அப்போ தான் தீர்வு. ஏன் அப்படின்னா இவனால் நான் ஒரு செல் ஷாப் வைக்கலான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஒரு வேளை அண்ணன் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை அப்படின்னு இவன் நிராகரித்து இவன் பட்டு தனியான ஒரு வாழ்வியல் அமைச்சிக்கிட்டானாலும் ஓகே. ஆனால் இவன் அப்படி கிடையாது, இவன் ரொம்பவே பாசத்தால் ஏங்குற மாதிரியே இருக்கிறான். ஓகே, நான் சொல்கிறது என்னோடய பிரதர் கண்ணனை மட்டும்தான். ஓகே, அதனால் பொதுநிலையில் போட்டு குழப்பிக்கக்கூடாது. அதனால் நான் தெளிவாகவே சொல்கிறேன். ஓகே, இப்போ தற்சமயம் என்ன தகவலோ அதன்படி தான் நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னா, என்னோடய பிரதர் கண்ணன் அவன் லவ் பண்ணதாக சொன்னான், கூட்டிகிட்டு வந்த ஒரு பொண்ணு தனலட்சுமி. அந்த தனலட்சுமியோட ஃபேமிலிக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு. அவங்க அப்பா ஒரு ஆம்பளாள், அவங்க அம்மா ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவன் தம்பி ஒரு வேலைக்கு போகிறான், அவங்க அக்கா இப்போ ப்ரெக்னென்சி. அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு, எங்கள் ஃபேமிலியால். ஏன் அப்படின்னா இந்த கண்ணன் சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த தனலட்சுமி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் எங்கள் ஃபேமிலியோட மையமே தனலட்சுமி கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படின்றப்போ தனலட்சுமியால் பலன் பெறுறது அவங்க ஃபேமிலி மட்டும்தான். ஓகே, அதனால் லவ் அப்படின்றது நல்ல விஷயந்தான், மேரேஜ் அப்படின்றது நல்ல விஷயந்தான், குடும்பம் அப்படின்றது நல்ல விஷயந்தான். அது ஏன் ஒரு வறுமையில் துன்புறுத்தணும், வேதனைப்படணும், ஒருத்தர் மட்டும் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்? வண்டி இருந்துச்சு, வண்டி போயிடுச்சு, எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. என்ன ரொம்ப ஒரு மேன்மையான நிலைக்கு போனால் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு அடிமட்ட நிலைமைக்கு வந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஃபேமிலிலையும் ஒரு ஒற்றுமை கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸாக இருக்குது. பேசாமல் இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு மேரேஜ் பண்ணியிருந்தானா இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இப்போ கூட ஒன்றும் ஆகலாம். ஒரு 6 மந்த்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இவன் ஏதோ தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஏதோ கொஞ்சம் காசு கூட சிக்கனப்படுத்தலாம், இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு கூட அனுப்பலாம். இவனோட தொடர்பு இல்லை, இந்த மாதிரி எரராக இருக்குது. சரி, ஓகே, இதுக்கு உண்டான தீர்வு அதுதான். இவனாக ரெடியானால் தான் தீர்வு, இல்லைன்னா இந்த வறுமை நிலையானது ஒரு தொடர் கதை தான். இன்னும் நிலைமை மோசமாகுமே தவிர சரியாகாது. சரி, ஓகே, சரி, அடுத்த தகவல். சரி, இப்போ என்னோடய நிலையிலேருந்து என்ன தகவல் அப்படின்னா, இப்போ நான் ஒரு டைரக்டரு, எனக்கு உண்டான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றப்போ எனக்கு உண்டான ஒரு நிலையில் என்ன தகவல் அப்படின்னா, காவ்யா மாறன்
ஓகே, நல்ல கேரக்டரு, நான் உருவாக்கின ஒரு பதம். ஓகே, அதான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. ஓகே, அதனால் அவங்களே நான் ஸ்டூடியோவில் இன்வால்வ் பண்ணலாம். அது இல்லாமல் நான் சம்பாதிக்கக்கூடிய தொகையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான், அவங்க ஆல்ரெடி அவங்க நல்ல ஒரு பணக்காரங்க தான். அதனால் நான் சம்பாதிக்கக்கூடிய தொகையில் வேணால் நான் ஒரு 50% நான் உங்களுக்கு வேணால் ஒரு கேஷாக நான் கொடுக்குறேன். அந்த கேஷையும் நான் தான் செலவு பண்ண போகிறேன். இருந்தாலும் ஒரு ஒரு நன்னிலையில் ஒரு வேல்யூபிளாக இருக்குன்றதுக்காக நான் சம்பாதிக்கக்கூடிய தொகையில் ஒரு 50% வேணால் கொடுக்குறேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஃபேமிலி தேவை. என்னோடய ஃபேமிலி எனக்கு சரியாக இருந்தால் தான் நான் எல்லாரையும் ஓரளவுக்கு கேர் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தோதாக இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொட்டீன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி ஜிம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், இந்த மாதிரி உணவுப் பொருள் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிடேஷன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஓகே, பரிதாபமாக இருந்தான் அப்படின்னா தோதாகாது. ஓகே, நல்லா ஒரு தரத்தில் இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு மூவி பட்ஜெட்டு, கேரக்டர் ஸ்கெச்சஸ் எல்லாமே தோதாகும். ஓகே, ஒரு சில ஆர்டிஸ்டோட ஃபேமிலி ரொம்பவே ஒரு வருத்தம் தான். ஓகே, ஆனாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஆக்டர் ரஜினிகாந்த் அவரோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா, அவர் ஓரளவு சம்பாதிக்கிறப்பவே அவர் ஓரளவு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தாருன்னு வச்சுங்க, நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவரே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பரிதாபமாக இருக்கும். வாங்க தயவு செஞ்சு ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் அவரே இருக்கிறாரு. ஓகே, அதனால் இந்த மாதிரியான ஒரு ரோல் மாடல் அப்படின்றது நமக்கு தோதாகாது. எல்லாம் ஒரு வகையில் தோதானாலுமே அது ஒரு வகையில் எர்ராக தான் இருக்கும். மற்றபடி தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் அது தனிப்பட்ட விஷயம். ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு டைரக்டரு ஓகே, கேரக்டர் ஸ்கெச்சஸ்ஸு தோது பார்க்கறதுலாம் அதெல்லாம் தனி ஓகே தான். ஆனால் யதார்த்த ரீதியாக கேரக்டர் ஸ்கெச்சஸ் அப்படின்றப்போ ஒரு ஃபிட்னஸ் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மவுண்டன் ஸ்டுடியோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்லு அர்ஜுனு, இந்த சிரஞ்சீவிக்கார் வீடு, அதுக்கப்புறம் இந்த மகேஷ் பாபு, இவங்கெல்லாம் பார்க்குறப்ப பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. என்ன ஒரு ஃபேமிலி, என்ன ஒரு ஆர்கனைசேஷன், என்ன ஒரு பதம், அப்படி தான் இருக்கணும். எனக்குன்னு ஒரு டீம் மாதிரி, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி அப்படின்னா இந்த மகேஷ் பாபு ஃபேமிலி மாதிரி, இந்த அல்லு அர்ஜுன் ஃபேமிலி மாதிரி, இந்த சிரஞ்சீவி காரு, ராம் சரண் ஃபேமிலி, இவங்க மாதிரி எனக்கு ஒரு மவுண்டன் ஸ்டுடியோவில் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எவ்வளவோ தரத்தில் நம்ம எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணலாம். ஓகே, அதனால் எனக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அமைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்றப்போ எனக்கு காவியா மாறன் எனக்கு ஒரு தோதாக இருப்பாங்க. ஓகே, அது இல்லாமல் அவங்களோட நிலைக்கு இந்த அளவுக்கு ஒரு பொறுமை, பதம், பக்குவம் அப்படின்றது எனக்கு ஒரு வியப்பு ஏற்படுத்துது. இந்த அளவுக்கு ஒரு அன்பாக எவ்வளவோ சூழ்நிலையில் அவங்க இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கே என்னை நிராகரிக்கலாம். ஆனால் என்னை நிராகரிக்காமல் என்னை அரவணைக்கிறாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு நன்றி, ஒரு மேன்மை நிலையான ஒரு நபர். ஓகே, அதனால் லாஸ்ட் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, மேரேஜ் தான் ஒரு தீர்வு. அப்போ தான் எனக்கு தோதாகும், அப்போ தான் உங்களுக்குமே தோதாகுனால காலங்காத்தால் 5 மணிக்கெலாம் மூவி புக் பண்ணுவேன், 7 மணிக்கெலாம் ஷூட்டிங் போவேன், சாயந்தரம் 8 மணி ஆகிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகும். 3 மந்த்தில் ஆடியோ லான்ச்சு. ஓகே, 4வது மந்த்தெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிரும். ஓகே, ஏன் அப்படின்னா நீங்கள் தியேட்டர் பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ தியேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லீவெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு நாளைக்கு 4 காட்சிகள்னாலும் அது ஒரு தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கும். ஒரு படம் நம்ம எடுக்கிறோம், 1 வருஷம் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த படமானது பார்த்திங்கன்னா 1 வாரம் தான் ஓடும். ஓகே, அந்த 1 வாரத்துக்கு அதுக்கப்புறம் அடுத்த படம் நமக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் அடுத்த படம் தேவைப்படும். அதனால் நமக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா கண்டினியூ ப்ராசஸாக இருக்குது. ஓகே, அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே, அதனால் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தோது பார்த்துக்கணும். ஓகே, அது இல்லாமல் இப்போ தற்சமயம்லாம் நல்ல மூவிஸு, நல்ல ஒரு பதம் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, அதனால் வேகமாக மூவியை வந்துட்டு ரெடி செய்யணும். ஓகே.